அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும். பெருமாளின் தன்மை கொண்ட புதன் உச்ச பெயர்ச்சி அக்டோபர் 5ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக பணம் கூரையை பீத்து கொண்டு கொட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் கடகராசிக்காரர்களுக்கு நடைபெற போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் சஞ்சரிக்கின்றன. எனவே இந்த வேளையில் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் சூரியனும் சஞ்சரிக்கும் போது அவர்களுடன் இணைந்து மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் தைரியஸ்தானத்தில் உச்சமும் ஆட்சி பலமும் பெறுவதோடு மட்டுமல்லாது பாக்கியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறார். எனவே பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் தவிடுபடி ஆவதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் வித்யாகாரகரான புதன். அவர் அறிவாற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரன் இயற்கையிலே மதிநுட்பத்தை அதீதமாக கொடுத்திருந்தாலும் புதன் கொடுக்கக்கூடிய மதிநுட்பமும் கூடுதல் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் ரெட்டிப்பு அறிவாற்றலை பெற்றக்கூடிய ராசிக்காரர்களாக நிச்சயம் கடகராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக இறை நம்பிக்கை இருந்தாலும் சரி, இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நீ என் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்று அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்காமல் அவர்களை உதறி தள்ளிவிடவில்லைங்க இறைவன் அனைவரையுமே சமமாக தான் பார்க்கிறார். எனவேதான் இந்த தருணத்தில் பெருமாளின் சாராம்சம் கொண்ட புதன் உச்சம் பெறுவதால் தெய்வீக சக்தியால் நீங்கள் வியக்கக்கூடிய வகையில் அதிசய நிகழ்வு ஒன்றை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. இல்லத்திலோ தொழிலிலோ குடும்ப பணிகளிலோ அல்லது உத்தியோகம் சார்ந்த கலைத்துறை சார்ந்த அரசியல் சார்ந்த ஏதேனும் ஒரு பணியில் மிக பெரிய அளவில் அதிசயத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது பணம் கூரையை பீத்து கொண்டு கொட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான உயர்வை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன். ஏனென்றால் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மிக பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த கடினமான ஒரு செயலாக இருந்தாலும் கூட அந்த செயலை எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பவருங்க. அவர் சாதகமாக இல்லை என்றால் அந்த செயலை கடினமானதாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் தற்போது சூரியன் மற்றும் மோட்சக்காரகரான புதனுடன் இணைந்து தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கும் போது சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன். ராசியின் அதிபதியான சந்திரனும் சாதகமாக வருகிறார். ராஜ யோகாதிபதியான குருவும் லாபத்தில் இருக்கிறார். எனவே பல கிரகநிலைகள் மிக வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு தெய்வ சக்தியால் நிச்சயம் அதிசயம் ஒன்று அக்டோபர் 5ஆம் தேதிக்குள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதன் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. விரையாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தைரியஸ்தானத்தில் வெற்றி தான 3ஆம் இடத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்றிருப்பதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். பாக்கியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. தேவையற்ற பொருட்களை தவிர்த்துவிட்டு வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும்
முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில், நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி வைப்பதற்கான யோகம் பெருமாளின் சாராம்சம் கொண்ட புதன் மிக வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. எனவேதான் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறுவதால் பல நன்மைகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் அஷ்டம சனியின் பிடியில் இருந்தாலும் மிக வலுவாகவும் துல்லியமாகவும் நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். சூரியனும் இணைந்து புத சுக்கிர யோகத்தை புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக அள்ளி கொடுப்பதால் இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள் விலகி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் உண்டு. திருப்திகரமான குடும்ப சூழ்நிலை உருவாகுங்க. தெய்வீக சக்தியால் குடும்பத்தில் வியக்கத்தக்க வகையில் அதிசய நிகழ்வுகளாலும் அதன் காரணமாக இரட்டிப்பு மகிழ்ச்சியையும் சந்திப்பதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் விலகும். நீங்கள் எதிர்பார்த்தபடி பணி சார்ந்த சூழ்நிலைகள் மிகவும் அமைதியாகவும் திருப்திகரமாகவும் அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு நிச்சயம் விலகும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தெளிவான அறிவாற்றலை கொடுக்கிறாருங்க புதன். கடுமையான போட்டிகள் இருந்தாலும் உங்களுக்கான லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது புதன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய கருத்துகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியில் மற்றும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தெளிவான கண்ணோட்டத்தோடு அவற்றை அணுகி அவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைந்து உங்களுக்கு சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பதிவு செய்யலாம். வித்யாகாரகரான புதன் கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க கடகராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் மாணவர்களின் கல்வியில் இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல முன்னேற்றத்தை புதன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும். கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க. பல்வேறு வகையான தோஷங்களை புதன் உச்சம் பெற்றிருப்பதால் நிவர்த்தி செய்கிறார். அது மட்டுமல்லாது கடகராசிக்காரர்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த வேளையில் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும். பணம் கூரையை பிச்சு கொட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.